அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது நம்மளுடைய குடும்பம், குடும்பத்துக்கான நம்ம செலவு பண்ணக்கூடிய எல்லாமே அந்த 2ஆம் இடத்துல இருக்கும். 2ஆம் இடத்துல யார் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் பகவான், சனி பகவான் தொடர்பு கொள்றாங்களோ, அந்த வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். இந்த கொஞ்சங்கிற ஒரு வார்த்தை மேடை நாகரிகத்துக்காக நான் சொல்றேன். கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த லக்னாதிபதி நல்ல வலிமையாக இருக்கணும். நீங்க எத்தனை யோகங்கள் அனுபவிக்கணும்னாலும், கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னாலும், லக்னத்தினுடைய அமைப்பை முதலில் சீர்தூக்கி பார்க்கணும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கும்போது 2ஆம் இடம் எப்படி இருந்தா நமக்கு என்ன? 7ஆம் இடம் எப்படி இருந்தா நமக்கு என்ன? அப்ப லக்னாதிபதி வலிமையா இருக்கணும். சுபகிரகமா இருந்தால் 1, 5, 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் படி இருக்கணும். பாயிண்ட் படி இருக்கக்கூடாது. கிரகணம், அஸ்தங்கம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதுபடி இருக்கக்கூடாது. பாவ கிரகமா இருந்தா 3, 6, 10, 11 இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானோ, சனி பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ, முக்கியமா அமாவாசை சந்திரனோ உட்கார்ந்திருந்தா பிரச்சனை தான்.